சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணோட அப்பா ரொம்ப நாளாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, கிடைக்கல. ரொம்ப நாளாக பார்க்குறாரு, கிடைக்கல. இந்த புரோக்கர் வர்றாரு, இந்த ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு, கொள்றாரு, பார்த்துட்டு போகிறார். 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்க. பொண்ணோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, நீ என்ன ஆளியா, என்னமோ ஜாதகம் கொண்டாடுற, காட்டுற, போகிற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வேறு புரோக்கர் பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ஜாதகம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் தான் அதில் இது சரியில்லைங்கிறீங்க, இதில் அது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்குது, முடிச்சிருவோமான்னு. முடி கொண்டா பார்ப்போம். பையன் அங்கே வேலையில் இருக்கிறாரு, சொல்கிறார், சரியா பொருத்தம் எப்படி இருக்கு பாருன்னா. அது சொன்னார், எல்லாம் சரியாக இருக்குங்க, 10 பொருத்தத்தில் 2 பொருத்தம் தான் இல்லை, பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது, 8 சரியாக இருக்குன்னு. அட 2 தானையா இல்லை முடியாது. எல்லாம் பேசி முடித்து வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், புரோகிதர். பொரியை எடுத்து கொடுத்து இது அக்னியில் போடுங்கன்னார், நெருப்பில் போடுங்கன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துச்சு, யோ நெருப்பில் போடுங்கிற வாயில் போறிய ஐயா பார்த்தான். இப்போ என்ன சொல்கிற, வாயில் போடக்கூடாதுங்கிற, அதானே நெருப்பில் போடணும், அதானே இரு அப்படின்ட்டான், தூணு துப்பிட்டான். இப்போ ஐயருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு. யோ தின்னாது தொலைக்கப்படாதாயா, எச்சியை போய் துப்புற, தெய்வம் ஐயாது அப்படின்னா. இப்போ மாப்பிள்ளை கோபம் வந்துருச்சு. இந்த பாரு, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரியாக வராது, இன்னமே என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத, வேலையை பாருப்பிட்டேன். கடைசியாக தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா. மாப்பிள்ளை சொன்னான், ஏன் நான் கட்டினா, ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா என்ன பண்ணான், கூப்பிட்டான் அந்த தரகரை, இங்கே வைய, என்னமோ 2 தான் குறைச்ச, பாக்கியெல்லாம் இருக்குன்னே, இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், என்ன எங்கே பிடிச்ச, என்னமோ 2 குறைச்ச, நான் சொன்னேன் 2ன்னு, என்னன்னு கேட்டீங்களோ நீங்கள் அப்படின்னா. என்னையா குறைச்சேன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான், இதை தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னார், இது 2 தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னய்யா, முக்கியமாக வேண்டியது இது 2 தான், இது 2மே அவன்கிட்ட இல்லைங்கிற அப்படின்னா. நான் சொல்கிறது என்ன, அது மாதிரி ஒரு கணவன் கிடைச்சால் கூட அவனை வைத்தும் குடும்பம் நடத்தி சிறப்பாக்கி காட்டுற ஒரு பெண்ணினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? அதுதானே பெண்ணுக்கே பெரிய பெருமை. அப்படியே ஒருத்தன் வந்துட்டாலும் சில சமயத்தில் திருத்துறதுலே வேறு மாதிரி இருக்குது, திருத்துறது இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தது, வரவேற்பு முடிஞ்சது. இந்த ஊர் பையன், அந்த வெளியூர் பொண்ணு இங்கே வந்தது. வந்து வேர்வை போய் உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு ஆசு புசுன்னு அப்படியே உட்காந்துருக்கு. எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி, அவள் இங்கே வந்தா. தங்கச்சி, நீ இன்றைக்கி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற, நான் உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோ அப்படி. சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்கத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரான்னா. அப்படி போடி அறிவு கெட்டவளே, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் பார், எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த பார், இந்த தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டே கையை வெட்டி விடுவேன்.
அவங்கள்ட்ட பேசியிருந்தேன், இவன்கிட்ட பேசியிருந்தேன், நேரம் கழித்து வந்தேன், காலை வெட்டி விடுவேன். சீட்டான்னு எல்லாம் நான் அந்தமாரி கடுமையாக சொன்னேன். அது மாதிரி நீயும் சொல்லுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அதை கேட்டு அவங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டார். அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு திரும்பலன்னா. இன்றைக்கி வந்தவ கேட்டா, அதான் நீங்கள் சொன்னதில் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்க, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டால், அதுக்கு 15 வருஷம் சொன்னால், நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு துணையாக இருக்கும். திருத்த முடியாது. அதை மாதிரியெல்லாம் சொல்லி ஒருத்தனை திருத்தலாம்னா ஓடிடுவானே தவிர திருந்த மாட்டான். இப்போ என் மனைவி கையாண்ட முறை இருக்குல்ல, எவ்வளவு அருமையான முறை இன்னைக்கு வரைக்கும். நீ அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுதுங்க, பக்தி இலக்கியங்களில் தான் பாதி தமிழ் இருக்குது. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், இதையெல்லாம் நான் அப்புறம் தான் படித்தேன். அதுக்கு முந்தைய அதை படிக்காமலே இருந்தேன். பக்தி இலக்கியம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தானே படித்தேன். அப்போ தான் அதில் ஒரு திருவாசகம் வருது. மாணிக்க வாசகர் சொல்கிறது அற்புதமான விஷயம் சொல்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேன்னு பாடுறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி உன் மேலே பக்தி உள்ளவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்தியை உண்மையானதா மாற்று இறைவா அப்படின்னு கேட்குறார். நான் கேட்கல, ஆனால் இறைவன் அதை உண்மையான பக்தியாக மாற்றினான்னா அதுக்கு யார் காரணம்? ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணுங்கிறாங்க. எனக்கு யார் குருன்னு பார்த்தா என் மனைவி. இந்த ஆன்மீக விஷயத்தில் எங்கேயாவது நான் போய் பேசுகிற பொழுது யாராவது அதை நல்லா பாராட்டினாங்கன்னு சொன்னால் எனக்கு யார் நினைப்பு வரும் தெரியுமா? என் மனைவி நினைப்பு தான் வரும். அவள் இதை சொல்லலைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேனே. அப்படி ஒரு அற்புதமான உறவு கணவன் மனைவி உறவு. அதில் ஏதாவது சமயத்தில் கோபதாபங்கள் வரலாம். அப்போ எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ரசிக்கிற மனோநிலை, அதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற சொல்கிறேன் பாருங்க. நான் என் மனைவிக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க மாட்டேன். நான் வெளியூர் போவேன் அடிக்கடி, விடிய காலையில் எழுந்தெல்லாம் போவேன். என் மனைவியை எந்த தொந்தரவும் பண்ணேன். நான் உடைகள்லாம் எடுக்கிறலாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். விடிய காலம் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போடுறது, வெந்நீர் போடுறது, இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன். புறப்பட்டு போகும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி நான் புறப்புறேன், நான் போகிறேன், நீ கதவை தாப்பு போட்டுக்கோ, நான் வந்து போயிட்டு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஏன் அதை அப்படி செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தா அப்புறம் வெளியூர் போக வேண்டாம்னு தடுத்து விடுவாங்க. நீ போய் கிழிச்சதெல்லாம் புரிஞ்சு மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு இது தப்பாக போயிடுமே அப்படின்ட்டு நான் அதை அவங்களுக்கு வேலை கொடுக்குறது நானே செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் விடியற் காலம் 3 மணிக்கு எழுந்துச்சு 3:30 பஸ்ஸை பிடிக்கணும். குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்து பார்க்குறேன், என் மனைவி எனக்கு காப்பி போட்டுட்டார். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. எப்படி, என்ன நீ எழுந்துச்சு எப்படி காப்பி போடுற, பால்லாம் ஏது என்ன? ஐயா, அதை நீங்கள் பேசியிருந்தீங்களே உங்கள் கூட்டாளிகிட்ட, காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி வெளியூர் போகணும்னு, குளிர் நேரமாக இருக்கு, ஒரு காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு நினச்சி நேற்று பாலை எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் போட்டேன். சரின்னு நான் ஆற்றி குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேங்க. அந்த நாய் ஒரு நல்ல நாய். நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது. வாழ்வாழ்வாழ்னு கத்தும். கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் விடும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்துடுச்சது. கத்துனா கத்து தாங்க முடியல. என் மனைவி உள்ளே இருந்த கூப்பிட்டேன், இந்த பாரு கால்னு கத்துது, நீ மிச்சம் பால் வச்சிருக்கிய அதை அதுக்கு ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். என் மனைவி சொன்ன பதில் ஒரு அற்புதமான பதில். அதையெல்லாம் நாய்க்கு ஊற்றாதீங்க,
பழைய பால்லாம் நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்ட்டான். நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் ஒரு அருமையான பதில். நாய் வேற, நீங்கள் வேற. நாய் வேற, நீங்கள் வேற. நாய்க்கு சிலது ஆகும், சிலது ஆகாது. உங்களுக்கு சிலது ஆகும், சிலது உங்களுக்கு பழைய பால் ஆகும், அதுக்கு ஆகாது. ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொன்னோன்னே எனக்கு அதையும் ரசிக்கத்தான் தெரிஞ்சதே தவிர கோபம் வரல. குடும்பம் நல்லா இருக்குது. அந்த நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒன்று சொல்லும்போது ரசிக்க தெரியணும் இல்லையா? நான் எப்போவும் என் மனைவிகிட்ட சொல்லுவேன், உனக்கு காய்கறி கூட வாங்க தெரிய மாட்டேங்குது, முத்தனையும் சொத்தையும் வாங்கிடுற, காசு கூட கொடுத்து வாங்குற, உன்னை ஏமாத்துறான்னு வாசலுக்கு வர்றவன்லாம் ஏமாத்துறான்னு. ஒன்று செய்யுங்களேன். என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி நான் வாங்குகிறேன். நான் போனேன் காய்கறி கடைக்கு போனால், அந்த காய்கறி கடைக்காரரு என்னை ரொம்ப பிரியமாக வரவேற்கிறார். வாங்க சார், வாங்க சார், வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க, என்னையான்னு பார்த்தா என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கான். நீ காய்கறி கடையாக வச்சுருக்கேன்னு. உங்கள்கிட்ட படித்தவன் வேறு என்ன கடை வைப்பான்? சரிப்பா, ரைட்டு, என்னென்ன லிஸ்ட்டை கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் கொடுங்க, நீங்கள் உட்காருங்கன்னு ஒரு தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படின்ட்டான். நான் ஸ்டூலில் உட்காந்து படிச்சுட்ருக்கேன். எடுக்கிறான் பாருங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 2 தேங்காய்னு போட்டிருக்கு. அந்த தேங்காயை அவன் செலக்ட் பண்ண முறை தாங்க ரொம்ப அற்புதம். டக்குன்னு 2 தேங்காயை எடுத்து வைக்கல, அப்படி எடுத்து அப்படி ஆட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கி போட்டுறான். வாத்தியாருக்கு நல்லதாக கொடுக்கணுமே நினச்சி செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்படி தட்டுவான், 2ஐயும் தூக்கி போட்டு. கடைசியாக ஏதோ 2 எடுத்து கொடுத்து தேங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து, ஐயா 121 ரூபா வாங்கிக்க. வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னிக்கு தேங்காயை உடைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, ஆனாங்க இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நான் உங்களை சட்னிக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்லா வழித்து சாப்பிட்லாம் போல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்ன. நான் அப்போ தான் நினச்சேன், அவன் என்ன செலக்ட் பண்ணான். நம்ம படிக்கிற காலத்தில் ஏதோ திட்டிருப்போம், அதை ஞாபகம் வச்சு நம்மளால தான் திரும்பி திட்ட முடியல. அட வீட்லையாவது வாங்கி கொடுப்போமேன்னு நினச்சி அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயோ இப்படியா பண்ணிட்டான் நம்மகிட்ட படித்த பையன், அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு வருத்தமாக அப்படி உட்காந்துருந்தேன். என் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வருத்தப்படாதீங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டு வந்திருந்தாலும் கத்திரிக்காயை நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, தேங்காய் வாங்கவும் தெரியல, நீ எல்லாம் எனக்கு யோசனை சொல்கிற, எனக்கு வாங்க தெரியலன்னு. நம்ம மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? எங்கள் ஐயா ஆசிரியர் இருக்காங்க, என்கிட்ட படித்தவர் எஸ்பியாக இருக்கிறார், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் முருகன் இருக்கிறார். அவர் வந்து எங்கள்கிட்ட படித்த பிள்ளை. அவர் எங்கேயாவது நாங்கள் அந்த ஊருக்கு போனால் அவர் அங்கே இருந்தார்னா எங்களை வந்து பார்ப்பார், எங்களை பாராட்டுவார், நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷம் இல்லை, ஒரு திமிரே வந்துடும். எங்கள்கிட்ட படித்தவன்லாம் ஐபிஎஸ் ஆகிறான் தெரியுமா, சும்மா சொல்லுவோம். அவன் ஏதோ அவன் திறமையில் வந்துட்டான், நான் வந்து என்னால் தான் வந்தாங்கிற மாதிரி சொல்லுவேன். வந்துட்டான் பார், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாரியா, என்கிட்ட படித்தவன். ஆமாம். ஒரு தடவை டீ கடைக்கு போனேன், அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவுறான். கழுவிட்டு இருக்கிறவன் என்னை அப்படி பார்த்தான். எனக்கு பார்க்குறேன், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை கவனித்தேன், அவன் என்ன கவனிக்கிறான். அவன் டக்குன்னு கேட்டான், என்ன பார்க்குறீங்க என்ன. இல்லைப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட படித்தேனே என்ன. அட, என்கிட்ட படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுற வேலைக்காடா வந்திருக்கேன்னு. உங்கள்கிட்ட படித்ததோடு இருந்திருந்தால் இந்த வேலைக்கு கூட வந்திருக்க முடியாது.
இது என் சொந்த திறமையில தேடிக்கிட்டேன். எனக்கு ஓங்கி தலையில் அறையிற மாதிரி இருந்துச்சு. என்ன உங்ககிட்ட படித்ததுனால தான் அவர் ஐபிஎஸ் ஆகிட்டார், உங்ககிட்ட படித்ததுனால தான் ஐஏஎஸ் ஆனாருங்கிறியே, இவன் எப்படி ஆனா? இல்லை, நம்ம கிளாஸில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறது உண்டு. என்ன நடக்கிறதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஆசிரியர்கள் அதாவது பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்தா 98 மார்க் வாங்கியிருக்கு ஒரு பொண்ணு. 98 என் கிளாஸில். தமிழில் 98 வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், வாங்கியிருக்கு. நான் போய் அதை பாராட்டலாம்னு தான் போகிறேன். தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அழுது, ஏம்மா நீ தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, 98 மார்க் வாங்கியிருக்கிற, உன்னை பாராட்டலாம்னு வர்றேன், நீ அழுவுற. இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடு, ஒன்று குறைஞ்சாலும் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. நான் இங்கிலீஷில் 100க்கு 100 வாங்கிட்டேன், கணக்கில் வாங்கிட்டேன். இன்றைக்கி 3வது உங்கள் பேப்பர் தமிழ் பேப்பர் வந்திருக்கு, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா கொன்று விடுவார் சார். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருமா, நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்ச்சு. கவலைப்படாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சுட்டு வந்தால், யாரா குறைச்ச மார்க்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தா நம்ம பையன் ஒருத்தன் 4 மார்க்கு வாங்கியிருக்கான், 100க்கு 4 மார்க்கு. இவனை போய் 2 திட்டலான்ட்டு போனான் சார். அவன் என்ன பண்ணுறான், பரீட்சை பேப்பர் எடுத்து பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான். இங்கே உள்ளவன்ட்ட 4 மார்க் தான் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட காட்டுறான், இவன்கிட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் கேட்குறான், எத்தனை வாங்கியிருக்கேன் நீன்னு. 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. அறிவு இருக்காடா, அறிவு இருக்கா? 4 மார்க் தான் வாங்கியிருக்கிற, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அந்த பார் இந்த பொண்ணை 98 வாங்கிட்டு அழுகுதுரா, 2 குறைச்சலாக போச்சு, நீ 4 வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்ன. நான் 4 வாங்கினதுக்காக சிரிக்கலை சார், இந்த 4 எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி பார்த்தா அவன் 4 வாங்கிறதுக்கு நியாயமே இல்லை. அங்கே ஒரு என்னமோ ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் போட்டோமா, அதில் ஒரு 4 வந்துருச்சு. அதான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டுங்கிறான். 4. இதை நான் எதுக்கு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் என்கிட்ட தானே படிக்கிறாங்க. இல்லை, 98 வாங்கிட்டு அழுகுற பொண்ணும் என் கிளாஸ் தான், 4 வாங்கிட்டு சிரிக்கிறவனு. அப்போ 4 காரணம் அவர்களுடைய அறிவு, அவங்க பெற்றோர்கள், அதுக்கு கிடைக்கிற சூழ்நிலை, அது பண்ணுகிற முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் அந்த பொண்ணுக்கு அந்த 98 வாங்கி கொடுத்துருக்கே தவிர, நான் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒன்றா தான் சொல்கிறேன், ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் என்ன, நாம் வந்து நம்முடைய பெற்றோர்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஹிட்லர் இருந்தான்ல, ஹிட்லர், அவனை பற்றி எல்லாரும் படிச்சிருக்கோம். ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆள், உலகத்தையே அப்படியே வென்றுக்கிட்டு வந்துட்டான். 2வது உலக யுத்தத்துக்கு அவன் தான் காரணம். எல்லாரையும் அவன் நினைச்ச நாட்டுக்கெல்லாம் போவான், வெற்றி பெறுவான். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்துலேருந்து ஒரு பத்திரிகை நிருபர் போய் அவனை பேட்டி காண்றதுக்காக போனான். அவன் கடலில் கப்பல் மேல் நின்றுக்கிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு இவன் கப்பலுக்கு போனான். உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கேன்னு. காணியா? அவன் முதல் கேள்வி கேட்டான், நினச்ச இடத்துக்கெல்லாம் போய் வெற்றி பெறுறீங்களே, இது எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்டான். அதுக்கு ஹிட்லர் சொன்னான், என்னுடைய சோல்ஜர்ஸ், என்னுடைய வீரர்கள் கட்டுப்பாடான வீரர்கள், நான் எந்த கட்டளையை இட்டாலும் அப்படியே செய்வாங்க. அது மாதிரி வீரர்கள் இருக்கிறதுனால நான் வெற்றி பெறேன். நான் அவ்வளவு கட்டுப்பாடான வீரர்களா? ஆமாம், நான் எதை சொன்னாலும் செய்வான். என்ன சொல்றீங்க? செய்வீங்க, பார்ப்போம், என்ன செய்வீங்க அப்படின்னு
செஞ்சு காட்டட்டுமா? இந்த பார், ஏய் நம்பர் 1 வாங்க. அப்படியே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு செத்து போ அப்படின்னா. அப்படி வச்சான். கபீர் செத்து விழுந்துட்டான். சும்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து விட்டான். நம்பர் 2 வாங்க. அடுத்தவன் வந்தான். சுட்டுக்க அப்படின்னா. சுட்டான், செத்து வந்துட்டான். இந்த நிருபருக்கு பயமாக போச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பானான்னு கேட்டதுக்காக 2 பேரை கொண்டுவிட்டானே படுபாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறான். 3வது ஆள் ரெடியாக இருக்கான் வர்றதுக்கு. இப்படி நிற்கிறான். இந்த நிருபர் இங்கேருந்து போய் அவன்கிட்ட கேட்டான், ஏய்யா ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு அந்த ஆள் சாவ சொல்கிறான், 2 பேர் செத்துட்டான், இப்போ அடுத்த சான்ஸ் உனக்கு தான் வரப்போகுது, நீ சாவலாம் வேண்ட பயப்படுறதுக்கு பதிலாக ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கியே, என்ன காரணம்னா? அடைச்சுமா போட ஆயிடுச்சு. அவ்வளவு கட்டுப்பாடா நீ? அப்படின்னா கட்டுப்பாடாக மண்ணாங்கட்டியாக இவங்கிட்ட வேலை செய்கிறத விட சாவலான்னு தான் அவனும் சாப்பிட்றான். 2 பையன் தப்பிச்சுக்கிட்டான். நான் செத்துப்புடலாம் தொலைஞ்சுடலான்டான்னு நினச்சேன், வந்து கெடுத்துவிட்டேடா பாவின்ட்டான். சொன்னதை கேட்குறாங்க. ஆனால் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு செய்கிறான். ஒன்றே ஒன்று, நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்கிறத கேட்கணும், அன்பாலேயே கேட்க வைக்கணும். அன்பாலேயே கேட்க வச்சா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மேலே வருவான், உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடியவர்களாக வருவார்கள். அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எதை சொன்னாலும் கொஞ்சம் நகைச்சுவையாக சிரிக்க சிரிக்க. கோபமாக பேச வேண்டியதை கூட கொஞ்சம் சிரிப்பாக சொன்னால் நல்லா இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வீடுகளில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் கூட என்னமோ சொன்னாங்க, கணவன் மனைவி எப்படி பேசிக்குவாங்க கொள்வாங்கன்னு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுது, ஜோக்குக்கு சொல்லுது, டாக்டர் ஜோக்கு. இதெல்லாம் வந்து ஜோக்கில் டாக்டர்களை பற்றி சொல்கிறதுனா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாத்தியார்களை பற்றி சொல்கிறது, பையன்களை பற்றி சொல்கிறது, இதுதான் ஜோக்கில் முதன்மையான இடம். இப்போது டாக்டரை பற்றி இவ்வளவு சொல்கிறாங்கல்ல. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாகிட்டு 90 வயசு ஆகிட்டு, எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸாக இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்து ஒரு தடவையாக பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதில் ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போடுறதுன்னா எவ்வளவு கஷ்டம். காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன். கையில் வச்சிருந்த காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை. ஏண்டா தந்தி கொடுத்தோன்னு நினச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில். இப்படி ராத்திரியில் தூக்கம் இல்லை, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்ன என்னமோ வருத்தமாக நடக்கிறீங்களே என்னன்னா? ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன், எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போவானுலான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, கையில் காசு மட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுனா அப்புறம் கதை முடிஞ்சால் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு அதே கவலையாக இருக்குது அப்படின்னு. அட ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்லன்னு. யார்கிட்ட? அதான் நம்ம கைராசி டாக்டர் இருக்கார்ல, காமிட்டா ஒன்றே ஏற்பாடு பண்ணுவார்னு. உறுதி, நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவுமா?
கொண்டு போங்க. என்னன்னு சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போன உடனே என்னான்னாரு, சரி சார் இதை இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாள் ஆச்சு, இன்னும் முடியல, வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார் உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார், அதாக தான் நான் அழைச்சிட்டு வந்தேன்னா. அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா, 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, உடனே கொண்டு வர வேண்டியதானே. என்னன்னா உடனே கொண்டு வந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு வர அவர் கிடையாக்க அறிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்குன்னு வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும். ஒரு வேற ஒன்றும் ஊசி மருந்துகிறது எதுவும் தேவை, தொட்டா புடக்கணும். அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றாரு, நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றாரு போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றாரு. ஐயோ இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிட்றாரேன்னு நினச்சி, இடு சார் நான் வர்றேன் சார் அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விட மாட்டார், பார்த்தா விட மாட்டார், இருங்க அப்படின்னா. என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோ கிட்ட இருக்கும், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு, ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு டிரைவரை சொன்னார். டிரைவர் பின்னால் உட்காரியா, அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சரின்னுட்டு பக்கத்தில் உட்காந்தேன். அதை பாருங்கள், அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தாரு பாருங்க, நிறுத்திட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார் நான் தான் ஊரில் இல்லையே எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அந்நியில் எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான், அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான். பெரிய டாக்டர்னா எங்கள் ஊரில் ஐயாசாமி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடக்க போகிறத அப்படியே சொல்லுவார். அது மாதிரி டாக்டர் உண்டு. நான் ஒரு தடவை போயிருந்த போது ஒரு பெரியவர் வயசானவரை அவங்க மாமா அழைச்சிட்டு வந்து காட்டுறார். அவர் சொல்கிறார், இந்த டாக்டர் ஐயாசாமி டாக்டர் சொல்கிறார், நீ இதில் மெனக்கெட வேண்டாம், நேராக வீட்டுக்கு கொண்டு போ, ஏதாவது கேட்குறத கொடு, தாங்காதப்பா அப்படின்னு உண்மையை சொல்கிறார். ஆனால் அந்த மகனுக்கு கோபம் வந்துடுச்சு, வைத்தியம் பண்ணாமல் முடிஞ்சு போடுங்கிறான் அந்த ஆள் அப்படின்னா போயிட்டார். எனக்கு அது அப்புறம் தெரியாது. ஒரு மாதம் கழித்து அவரை கடத்தரில் பார்த்தேன். ஐயா உங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்திருந்தீங்கல்ல? ஆமாம், நான் கூட அங்கே இருந்தேன், பார்த்தேன். அப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அட ஏன் சார் நீங்கள் தான் இருந்தீங்களா? என்ன சொன்னான் அந்த ஆள் கிழவன் அப்படின்னு. என்ன சொன்னார்? இவர் சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்படி சொல்லாதீங்க, தஞ்சாவூருக்குன்னா கொண்டு காட்டுட்டுமான்னு கேட்டேன். கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னா, கொரடாச்சேரின்னு இடையில உள்ள ஒரு ஊர், நீ தஞ்சாவூர் கொண்டு போனீன்னா கொரடாச்சேரி போகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், செத்துருவார் சொன்னால சார் அந்த ஆள். ஆமாம் ஆமாம், நான் அவர் சொன்னதை கேட்கல சார், தஞ்சாவூர் கொண்டு போயிடுவோன்னு தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஆள் அதுக்கு ஊர்லேயும் சாவல, அடுத்த ஊர்லேயும் சாவல சார், கரெக்டாக அந்த கொரடாச்சேரி பாலத்துக்கிட்ட போனோன்னு செத்துவிட்டார் சார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான், கருணாக்கு படைச்சவன் சார், கருணாக்கு படைச்சவன் சொன்னான், கரெக்டாக சாவுறாரு பாருங்க.
இவன் சொல்லியே சாவடிச்சிருவான் சாருங்க. சாவ போகிறத அவர் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி சொன்னார்னு பாராட்டலை, வருத்தப்படுறான். சில நேரங்களில் அப்படிலாம் நடக்கிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னால் இடுப்பை வலிக்குதுன்னா, இப்போ என்னங்க செய்யணும்? இடுப்பை வலிக்குதுன்னா சரி, அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் அது பண்ண. அவர் சொன்னால் அந்த டாக்டர் கேட்குறாரு, இடுப்பில் இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா? ஆமாம். அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே. அடே ஆமாம் சார், அப்படி தான் வருது, நீங்கள் மருந்தை எழுது. இரியா, அப்படியே மேலே ஏறி இங்கே வருதா? அவர் அப்படியே சொல்கிறார். ஆமாம் சார், அதே மாதிரி தான் வருது, மருந்தை எழுதுங்க சார். இரியா, அப்படியே வந்தால் கையில் இறங்குமே, இறங்குதார் சார். அதே மாதிரி தான் சார் இறங்குது, மருந்து சொல்லுங்கள் சார். இரியா, எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு 15 நாளாக இருக்குது. வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா. அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவர் வேலூருக்கு போகிறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார். சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்களை குறை சொல்கிறது நமக்கு ஒரு பழக்கம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு புது கவிதை ஒருத்தன் இருக்கான் சார் டாக்டர்களை பற்றி. நல்ல வேளை டாக்டர் நம்ம டாக்டர் இல்லை, இருந்திருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படா சொல்கிறது இதுன்னு. நம்ம அது மாதிரி உயர்ந்த டாக்டர்களை சொல்லலை, சும்மா சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான். உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாத, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாத. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிட்டமே மருந்துங்கிறதுக்காக நீ தின்னு தொலைச்சிடாத, நீ பிழைக்க வேண்டாமான்னு இருக்கான். அதாவது கேவலப்படுத்துறதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாம் அதை டாக்டர் என்ன பண்ணார், உட்காந்துட்டு டாக்டர்களை பற்றி சொல்லும்போது ரசிக்கிறார். நான் அதுக்கு தான் சொன்னேன், எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிற மனம் நமக்கு வரணும். எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வந்துட்டுதுன்னா கோபதாபம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை.